பாருங்க, இதெல்லாம் வாங்கி கட்டின சனியெருமைங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால பழைய வீடியோ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். பாருங்க, இதெல்லாம் சனியெருமைங்க, பெருவிட்டான எருமை தான். இதில் ஒன்றும் பிரச்சனை இங்கே. ஆமாங்க, பாருங்க பாருங்க, இல்லை பெருவிட்டான எருமைங்க, இல்லை சனியெருமை இருக்காங்க. பாருங்க எருமை, இதெல்லாம் சின்ன கருத்துறைக்கு வந்து ஏற்ற மாதிரி எருமை, பெருவெட்டில் வாங்கினாலும் அந்த மாதிரியும் பார்த்து வாங்கிக்கலாம். போகலாமா? ஓ, வெள்ளை டைப் எருமைங்க. வெள்ளை டைப் எருமைங்க. இது வாங்கி கட்டியிருக்கிறாங்க எருமையை. அதாவது கண்ணெருமை 100 எருமை வருதுன்னா ஒரு 30 எருமை கண்ணெருமை வருதுங்க. இன்றைக்கி வந்திருக்குங்க. சனியெருமையும் வந்திருக்குது. சனியெருமை தான் அதிகம், எப்பயும் போல் கண்ணெருமை கம்மி தான். அதாவது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வந்து கிடாரிக்கண்ணை வளர்க்க பாருங்கள். அப்போ தான் வந்து எருமைக்கு எப்படி வந்து நாட்டு மாட்டுக்கு டிமாண்டுக்கு வந்ததோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து. இப்போ நாட்டு மாடெலாம் யாரும் பெருசாக பார்த்து வளர்த்துக்கிறதுல வந்து ஒரு சிலர் வந்து இன்னும் கன்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி எருமைக்கு நிலைமை ஏற்படக்கூடாது. நீங்கள் வந்து கிடாரிக்கண்ணை வளர்க்க பாருங்கள். வளர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எருமை வந்து நீங்கள் வெளியே, அதாவது அதுக்கு டிமாண்ட் அதிகமாகாது. இப்போ எருமை கம்மியாக டிமாண்ட் அதிகமாகுது. இப்போ எப்படி தக்காளி வந்து ஒரு டைமில் ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு டைமில் ரேட்டு குறையுது. பட் எருமைக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்து டிமாண்ட் ஏறிட்டே தான் போகுது. இப்படி தங்க விலை எப்படி ஏறிட்டு போகுதோ இந்த மாதிரி தான் ஏறிட்டு தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து எருமையை வளர்க்க பாருங்கள், எருமை கண்குட்டியை வளர்க்க பாருங்கள் கிடாரிலாம். அப்போ தான் நம்ம வந்து எருமையை வந்து நம்ம இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம எக்ஸிபிஷன் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதாங்க எருமை அப்படின்னு சொல்கிற மாதிரி வருங்கால சந்ததிக்கு அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது. சரிங்களா? நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். எருமைக்கு வந்து தீனி வந்து அதுக்கு என்ன பழைய இதில் சாப்பிட்ருக்கோம், உங்களுக்கு என்ன மேயுது எல்லாமே நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் தான் பார்க்க முடியும். போனோன்னே உங்களுக்கு மேயாது. ஒரு சிலதெல்லாம் கொஞ்ச நாள் வந்து அந்த கருத்துறைக்கு வந்து செட் ஆகிற வரைக்கும் தண்ணி குடிக்கல திங்கிங்கன்ட்டு ஒரு நாள் வச்சுலாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ஒரு 2 நாள் அந்த கருத்துறைக்கு செட் ஆனதுக்கப்புறம் இதாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து தான் இது பண்ண முடியும். எருமைக்கு நீங்கள் வந்து வெயில் மழைக்கு எல்லாம் தாங்கும்னா, பட் ஆனால் வந்து அதுக்குன்னு நீங்கள் கொண்டு போய் மழையிலையும் கட்டக்கூடாது, வெயிலையே சும்மா அதிக நேரம் கட்டாதீங்க. இப்போ இருக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் எருமைக்கும் வந்து தண்ணிலாம் ஊற்றுங்க. ஸோ தட் வந்து வெயில் வந்து அதுக்கு வந்து இதாக இருக்கும். பால் பிச்சதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுவாங்க, பால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எல்லாம் எருமையில் அடிக்கடி கழுவுங்க, தாங்கும் தான். பட் அதுக்கும் வந்து குளிக்க வைக்கணும் நம்ம. சரிங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எருமையை சந்தையிலே கழுவிட்டுருக்காரு, அதையும் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் போகலாம். அங்கே பாருங்கள், எருமையை ஒரு வியாபாரியா இல்லை வாங்கினவங்களான்னு தெரில, வாங்கி கட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றிட்டு இருக்காப்புல. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் பாருங்க. எருமை வெயிலுக்கு தாங்கும்னா, பட் வந்து கழுவுறது அது சுறுசுறுப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.